வெல்கம் டு ஆரோ ஃபுட் ஃபேக்ட்ரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி சாதம். வாங்க பார்ப்போம். பேனில் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் காஞ்சோன்னா 2 பட்டை 2 கிராம்பு, சோம்பு, வெங்காயம், நறுக்கி வச்ச பூண்டு, புதினா தலை ஸ்மெல் பிடிக்கும்னா புதினா தலை போட்டுக்கோங்க கொஞ்சம், கருவேப்பிலை, உங்களுக்கு இஞ்சி பூண்டு வாசனை பிரியாணி வாசனை பிடிக்கும்னா நீங்கள் இஞ்சி பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு, சால்ட்டு. இது ஏன் உப்பு வந்து நம்ம இப்போவே போடுறோம் அப்படின்னா தக்காளி நல்லா வணங்குறதுக்காக. மஞ்சள் தூள், மிளகாய் தூள். நம்ம இதில் வந்து மல்லித்தூள் சேர்க்க வேண்டியதில்லை, மல்லித்தூள் சேர்க்காமலே நல்லாயிருக்கும். தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு, நல்லா வாசமாக இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து இதில் வந்து தண்ணி ஊற்றிட்டு நம்ம தண்ணி கொதி வந்தோடனே அரிசியை போட வேண்டியதான். பிரியாணி போல் நம்ம இதில் தம்மு போட்டு நம்ம இறக்குவோம். தக்காளி சாதம் அருமையாக இருக்கும். வாட்டர், தண்ணி, நல்லா கொதி வந்தோடனே அரிசியை போட வேண்டியதான். நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து மல்லித்தலையை தூவிட்டு தக்காளி சாதம் ரெடி. சூடான சுவையான நெய் வேணால் சேர்த்துக்கலாம். அருமையான தக்காளி சாதம் ரெடி. வாங்க சாப்பிடலாம்.